காவிரி விவகாரத்தில் அப்போதைய காங்கிரஸ் திமுக அரசுகள் தமிழகத்தை வஞ்சித்து விட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை சந்தித்து பேசியதாகவும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியோட வேட்பாளர் இடைத்தேர்தலுக்காக எப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க? தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வேட்பாளர் ஏறக்குறைய முடிவு செய்யப்பட்டு இங்கிருந்து டெல்லியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறது. மத்திய தலைமை நாங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய மாநில தலைவர் அனுப்பியிருக்கக்கூடிய பரிந்துரையை பரிசீலனை செய்து அவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள்ளாக வேட்பாளர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று பிற்பகல் நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை சந்திச்சிங்க. அப்போது நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக காங்கிரஸோட அங்கம் வகித்த திமுக காவிரி மேலாண்மை சம்பந்தமாக போராட்டம் நடத்தாது, ஏன் சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி உரையாடல் இருந்ததா திருமாவளவன் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. அது குறித்து என்ன சொல்றீங்க? அன்று மத்தியிலே ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி, அன்று மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 கட்சிகளும் தத்தமது ஆதாயங்களுக்காக தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதனுடைய தாக்கம்தான் இன்று காவிரி பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. இன்று காவிரி மேலாண்மை குழு அமைக்கப்படாமல் இருப்பதற்கான காரணமும் கூட இந்த 2 கட்சிகளும் 2007ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பினை அவர்கள் அன்றே நடைமுறைப்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது அந்த குழுவை அமைத்திருப்பார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்க எந்த தவறும் செய்யாதவர்கள் போல, மற்றவர்கள் தவறு செய்வது போல இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய கூப்பாடுகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தான் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் சொன்னேன், இந்த 2 கட்சிகளும் செய்திருக்கக்கூடிய தவறுகளை தமிழக விவசாயிகள் அவருடைய வீடுகளில் கொண்டு சேர்த்தாக வேண்டும். அவர்கள் இந்த மண்ணிற்கு, தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுக்கும் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக 1970 எந்த கட்சிகள் எப்படியெல்லாம் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும், தமிழக சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன துரோகங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, இவையெல்லாம் தொகுத்து தமிழக மக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொன்னேன். அது அவர் சொல்லியிருக்கிறார். அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.